ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூல்லையே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யுவர் பாசிட்டிவ் ஆக்ஷன் கம்பைன்ட் வித் பாசிட்டிவ் திங்கிங் ரிசல்ட்ஸ் இன் சக்ஸஸ். அதாவது நம்மளுடைய நேர்மறையான செயல்கள் நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அதோடைய விளைவு, அதோடைய ரிசல்ட் தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே பாசிட்டிவான ஆக்ஷனை பாசிட்டிவ் எண்ணத்தோடு நம்ம சேர்த்து செயல்படுத்தும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். யுவர் பாசிட்டிவ் ஆக்ஷன் கம்பைன்ட் வித் பாசிட்டிவ் திங்கிங் ரிசல்ட்ஸ் இன் சக்ஸஸ். அதனால் வியூவர்ஸ் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக செயல்படுங்க. இந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் அக்கவுண்ட் ஃபார். இந்த ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது கிராமருக்கு மட்டும், அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் இது பயன்படாது. இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம பேசும்பொழுதும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பேசும்போது நம்மளுடைய பேச்சு கொஞ்சம் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கும். நம்மளுடைய ஆங்கில பேச்சு ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இடியம்ஸ், ஃப்ரேசஸ் இதெல்லாம் நம்மளுடைய பேச்சில் நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரேசல் வேர்ப் சீரீஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம லெசனை ஒரு நாள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரேசல் வேர்பை அடுத்தது உங்களுடைய கான்வர்சேஷனை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம படித்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னாக்கா பேச கற்றுக்கணும் அப்படின்னு தானே. அதனால் நீங்கள் படிக்கிற எதையுமே அப்படியே விட்டுறாதீங்க, இல்லைனா மறந்து போயிடும். அப்படியே விட்டிங்கனாக்கா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமையும் பொழுதெல்லாம் அந்த எந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணுமோ, அந்த இடியமாக இருக்கலாம், ஃப்ரேசல் வேர்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரேசஸாக இருக்கலாம், இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். அக்கவுண்ட் ஃபார் அப்படின்னா மீனிங் என்ன? இந்த ஸ்லைடு பாருங்கள். டு எக்ஸ்பிளைன், கிவ் ரீசன் ஃபார். அதாவது டு எக்ஸ்பிளைன் அப்படின்னாக்கா விளக்குவது. அடுத்தது கிவ் ரீசன் ஃபார் அப்படின்னாக்கா ரீசன் கொடுக்கறது. நம்ம ஏதாவது ஒன்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறது. இதெல்லாம் தான் இந்த அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங். அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை சென்டென்ஸில் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். யூ ஹாவ் டு அக்கவுண்ட் ஃபார் ஆல் த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் தட் ஹாவ் கான் மிஸ்ஸிங். அதாவது தொலைஞ்சு போன எல்லா தங்க நகைகளுக்கும் நீ தான் பொறுப்பாக, நீ தான் ரீசன் சொல்லணும், ஏன் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள். ஐ கேன் நாட் அக்கவுண்ட் ஃபார் த கேஷ் ஹீ ஸ்பெண்ட், யூ வில் ஹாவ் டு செக் தட் வித் ஹிம். அதாவது அவன் செலவு பண்ண பணத்துக்கு நான் காரணம் சொல்ல முடியாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கவும் முடியாது. நீங்கள் போயிட்டு அவன்கிட்ட தான் என்ன பண்ணணும், அதை செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள். த பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் பி அக்கவுண்ட் ஃபார் ஹிஸ் கவர்மெண்ட்ஸ் பாலிசி. அதாவது பிரைம் மினிஸ்டர் தான் அவருடைய அரசாங்கத்தினுடைய பாலிசிக்கு அவர் தான் ரீசன் சொல்லணும், அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை பற்றி வேறு யாருக்கும் அது என்ன பண்ணாது, தெரியாது. அவர் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். த பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் பி அக்கவுண்ட் ஃபார் ஹிஸ் கவர்மெண்ட்ஸ் பாலிசி. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை பார்த்தோம் இல்லைங்களா? இதோடைய மீனிங் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய மீனிங் டு எக்ஸ்பிளைன், ஏதாவது ஒன்றை பற்றி விளக்கம் சொல்கிறது, அல்லது எதுக்காவது ஒன்று ஏன் நடந்துச்சு அப்படின்னு காரணம் சொல்கிறது. இதுக்கு தான் நம்ம அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கோல்டு திருடு போயிட்டுருக்கோம், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம். அதுக்கு திருடு ஏன் போச்சுன்ற காரணத்தை நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்கவுண்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை இனிமேல் நீங்களும் உங்களுடைய சென்டென்ஸில் உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.